இனிய வணக்கங்களுடன் அருள் அசோக். இன்றைக்கி +2 ஃபிசிக்ஸில் வால்யூம் 2 சாப்டர் 6 ரே ஆப்டிக்ஸில் லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் இன் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நேம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன். இப்போ இந்த லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் ட்ரான்ஸ்வர் மேக்னிஃபிகேஷனை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the ratio of the height of the image to the height of the object அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். அதாவது என்ன சொல்லியிருக்கோன்னா, the lateral magnification or transfer magnification is defined as the ratio of the height of the image to the height of the object அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? ரைட். the height of the image and object அப்படின்னு சொல்லும்போது எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். சரிங்களா? the height of the object and image are measured perpendicular to the principal axis. இப்போது ஒரு ரே டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெரிக்கல் மிரரில் எடுத்துட்டோன்னா அதுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பர்பண்டிகுலராக அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்கலாம். ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜோட பொசிஷன் இருக்கலாம். ஓகேங்களா? அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதோட ரேஷியோ வச்சு தான் லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் ஆர் ட்ரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷனை டிஃபைன் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ரைட். இப்போ அந்த மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன்ஸ் மாதிரி எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம்? மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் தி இமேஜ் ஹெச் டேஸ் டிவைட் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஹெச் அப்படின்னு சொல்லலாம். மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறத எம் அப்படிங்கிற லெட்டர்னால என்ன பண்ணியிருக்கோம், இங்கே டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை இன்னும் சிம்பிளாக ஈக்குவேஷன்ஸாக சொல்லணும்னா, இந்த மேக்னிஃபிகேஷன் எம் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டேஸ் டிவைட் பை ஹெச் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? ரைட். இப்போது இந்த ஹைட்டோட வேல்யூவை நம்ம ஏதோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். இதுக்கு தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் மிரர் ஈக்குவேஷன்ஸ் ஒன்று நடத்தியிருப்போம். அந்த மிரர் ஈக்குவேஷனில் நாம் பயன்படுத்தின ரே டயக்ராமை நான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டேனே. சரிங்களா? இப்போ இந்த ரே டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஏபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா. இமேஜ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, ஏ டேஸ் பி டேஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அப்போது ஆப்ஜெக்டோட ஹைட் என்ன எடுத்துக்கிறோம், ஹெச்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். இமேஜோட ஹைட் என்ன பண்ணிக்கிறோம், ஹெச் டேஸ் அப்படி சொல்லி இருக்கோம். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜோட ரேஷியோ, அதாவது என்ன சொல்லலாம், ஹைட் ஆஃப் தி இமேஜ் டிவைட் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் நோஸ் த மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த ரே டயக்ராமில் அந்த ஈக்குவேஷன் நம்பர் 6.5 சொன்னாங்களா, அதாவது ஏ டேஸ் பி டேஸ் டிவைட் பை ஏபி ஈக்குவல் டு பி ஏ டேஸ் டிவைட் பை பிஏ, அதாவது இந்தது ஏ டேஸ் பி டேஸ் இமேஜோட ஹைட். ஓகேங்களா? ஏ அண்ட் பி ஆப்ஜெக்டோட ஹைட் இஸ் ஈக்குவல் டு பி ஏ டேஸ், இது என்னது, இமேஜோட டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அடுத்து பிஏ அப்படிங்கிறது என்னது, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். அப்போது இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், மேக்னிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ரைட். இப்போ இதில் பாருங்கள். ரைட். இப்போ பாருங்கள், அப்ளைங் த ப்ராப்பர் சைன் கன்வென்ஷன் ஃபார் ஈக்குவேஷன் 6.5 அப்படின்னு சொல்லியிருந்தோமா. அப்போ அந்த ஏ டேஸ் அண்ட் தென் பி டேஸ் அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்கோம், ஆப்ஜெக்டோட ஹைட், சாரி இமேஜோட ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஏ டேஸ் பி டேஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டேஸ். ஓகேங்களா? அடுத்து ஏபி அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கோம், ஹெச் அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து பி ஏ டேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படிங்கன்னா, இவன் வந்துங்களா ஏலேருந்து பி வர உள்ள டிஸ்டன்ஸ், சாரி இதில் பாருங்கள், பியிலேருந்து பி டேஸ் வர உள்ள டிஸ்டன்ஸ், அதுதான் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், இமேஜோட டிஸ்டன்ஸ். அப்போ இமேஜோட டிஸ்டன்ஸ் என்னென்னு கொடுத்துருக்கோம், வின்னு சொல்லி நோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஆப்ஜெக்டோட ரைட். இப்போ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது என்னவாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஏலேருந்து பி வர உள்ளது. அப்போ ஏலேருந்து பி வர உள்ள டிஸ்டன்ஸை என்ன சொல்லி எடுத்துக்கிட்டேன், யூன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அப்போது இந்த ஆப்ஜெக்ட் இமேஜோட டிஸ்டன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டோட ஹைட் அண்ட் இமேஜோட ஹைட் இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் படி எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். ஏ டேஸ் பி டேஸ் எங்கே இருக்குது, பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பர்பண்டிகுலர் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால நெகட்டிவ் சைன். ஸோ அப்போ என்ன சொல்லி போட்டுக்கலாம், மைனஸ் ஹெச் டேஸ். அண்ட் தென் ஏபி அப்படிங்கிறது பாருங்கள் எங்கே இருக்குது, பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பர்பண்டிகுலராக அப்வர்ட் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் சைன். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அடுத்து பிஏ அப்படிங்கிறத பாருங்கள், பிஏங்கிறது எங்கே இருக்குது, பிஏ. அப்போ என்ன இருக்குது, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் சைன் கன்வென்ஷன் படி பார்த்தோன்னா போல்ஸ்லேருந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடு அப்படின்னா மைனஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் தானே. அப்போ என்னவாக இருக்கும்,
minus u. தென் BA டேஸ் பாருங்கள், BA டேஸ் இது இமேஜோட பொசிஷன். அப்போது போல்லேருந்து A டேஸ் வர உள்ள லென்த்தை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், -v. அப்போ இந்த வேல்யூஸை என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எப்படி கிடச்சிது, -h டேஸ் டிவைட் பை h இஸ் ஈக்குவல் டு -v டிவைட் பை -uன்னு சொல்லிக்கொள்ளாமா. அப்போ இந்த மைனஸ் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ த மேக்னிஃபிகேஷன் m இஸ் ஈக்குவல் டு -h டேஸ் டிவைட் பை h இஸ் ஈக்குவல் டு v டிவைட் பை u. ஒருவேளை இந்த மைனஸ் சைனை இந்த ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அப்போ எப்படி எழுதிக்கலாம், நாம் பாருங்கள் எப்படி எழுதிக்கலாம்னு. அப்போ m இஸ் ஈக்குவல் டு h டேஸ் டிவைட் பை h இஸ் ஈக்குவல் டு -v டிவைட் பை u அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும், எழுத முடியும். ஓகேங்களா. இப்போ இது நாம் மிரர் ஈக்குவேஷன்ஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எப்படி கிடச்சிக்கும், m is equal to h dash divided by h is equal to f minus v divided by f are equal to f divided by f minus u அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும், எழுத முடியும். இப்போ இதை உங்களுக்கு ஒன் வேர்ட் ஆர் ப்ராப்ளமில் கேட்கலாம். ஸோ என்ன பண்ணிக்கோங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மிரர் ஈக்குவேஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் ஆர் லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் எப்படி எழுதிக்கலாம், m is equal to h dash divided by h is equal to f minus v divided by f is equal to f divided by f minus u அப்படி சொல்லி. இது எப்படி சார் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். உங்களுக்கு நான் இங்கே சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன எழுதியிருக்கோம், m is equal to h dash divided by hன்னு சொல்லியிருக்கோமா. அப்போ ஈக்குவல் டு என்ன சொல்லியிருந்தோம், -v divided by uன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. அப்போது நம்ம மிரர் ஈக்குவேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா -v divided by u இஸ் ஈக்குவல் என்ன சொல்லி படிச்சிருக்கோம், மைனஸ் ஆஃப் v minus f divided by f அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். மிரர் ஈக்குவேஷன்ஸில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். அப்போ v divided by u is equal to v minus f divided by f அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா. இப்போ அந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா -v + f divided by fன்னு சொல்லி எழுதிக்கலாங்களா. அப்போது இதை கொஞ்சம் ரீஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்போது மேக்னிஃபிகேஷன் m is equal h dash divided by h is equal to f minus v divided by f. ஓகே வந்துருச்சுங்களா. ரைட். இப்போ என்ன பண்ணுறேன், திரும்பவும் மிரர் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன். அப்போது என்னென்னு கிடச்சிருக்கு, m is equal to h dash divided by h is equal to -v divided by u is equal to f minus v divided by f அப்படின்னு சொல்லி எழுத முடியும் ஒரு ஈக்குவேஷன். ஓகே. இப்போது இந்த v அப்படிங்கிறது அதாவது ஆப்ஜெக்டோட இமேஜோட டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன், மிரர் ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். அப்போ 1 divided by v + 1 divided by u is equal to 1 divided by f அப்படின்னு சொல்லி எழுதலாம். ரைட். இதில் நமக்கு என்ன வேணும், v தான் வேணும். ஸோ 1 divided by v is equal to 1 divided by f minus 1 divided by f அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ரைட். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா u minus f divided by fu அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேங்களா. ரைட். அப்போ 1 divided by v is equal to u minus f divided by fu. இப்போ நமக்கு என்ன வேணும், v தான் வேணும். அப்போ v is equal to அப்போ என்ன பண்ணிக்கோங்க, ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோங்க, fu divided by u minus f அப்படின்னு சொல்லி போட முடியும். அப்போது the magnification m is equal to f minus v divided by f is equal to vக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாங்களா. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f minus fu divided by uf divided by f. ஓகேங்களா. அப்போ இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்போ f u minus f minus fu divided by f into u minus f அப்படின்னு சொல்லி எழுத முடியும். ஸோ அப்போ அதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா fu minus f square minus fu divided by f into u minus f அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்போ இதில் இருக்கக்கூடிய எஃப்ல மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, காமனாக வெளில எடுத்துக்கோங்க. அப்போ காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா f bracket u minus f minus u divided by f u minus fன்னு சொல்லி எழுதுங்களா. அப்போ இந்த f என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அடுத்து ப்ளஸ் u minus uன்னு சொல்லியிருக்கு. அப்போ ரெண்டாயிரம் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, -f. ஓகேங்களா. ரைட். அப்போ -f டிவைடட் பை u minus f அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாங்களா. மைனஸால் மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகிடும் நமக்கு, f டிவைடட் பை அதாவது -f டிவைடட் பை u minus f. ஸோ மைனஸால் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ f டிவைடட் பை f minus uன்னு சொல்லி எழுதிக்கலாங்களா. ஸோ இந்த மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு f minus v டிவைடட் பை f இஸ் ஈக்குவல் டு f டிவைடட் பை f minus u அப்படின்னு என்ன பண்ண முடியும், ப்ரூவ் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா. ரைட். இப்போது இந்த லேட்ரல் மேக்னிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் ரே ஆப்டிக்ஸில் ஆப்ஜெக்ட் லென்ஸ் ஆர் மிரருக்கு முன்னாடி எந்த பொசிஷனில் வைக்கும்போது எந்த மாதிரியான இமேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத
ஒரு டேப்லர் காலமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணிக்கோங்க, 9th புக்கை ரெஃபர் பண்ணிங்கனாவே ஒவ்வொரு ஆப்ஜெக்ட், அதாவது ஆப்ஜெக்ட் மிரருக்கு முன்னாடி எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல எப்படிப்பட்ட, அதாவது எரெக்ட் இமேஜஸா ஆர் எரெக்ட் இமேஜஸா ஆர் விர்ச்சுவல் இமேஜஸ் கிடைக்குதா, தென் ரியலா, அண்ட் தென் என்ன சொல்லிக்கலாம் இன்வெர்டர் பொசிஷனில் இருக்கா அப்படிங்கிற பொசிஷன் முதல்ல என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 9th ஃபிசிக்ஸ் புக்கை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதை வெரிஃபை பண்ணி. இப்போ எக்ஸாம்பிள் 6.3 பார்க்கலாம். An object is placed at a distance of 20 cm from a concave mirror of focal length 15 cm. What distance from the mirror a screen should be placed to get a sharp image? அதாவது ஸ்க்ரீனை எவ்வளோ தூரத்தில் வச்சோம் அப்படின்னா நமக்கு தெளிவான இமேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் தி இமேஜ்? அப்போது இந்த இமேஜோட நேச்சர் என்னவாக இருக்குது, அதாவது இன்வெர்ட்டராக, ரியலாக, விர்ச்சுவலாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாங்களா? ரைட், ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எஃப் தெரியும், யூவோட தெரியும். கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அதோட வேல்யூஸை எழுதிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு -15 சென்டிமீட்டர். ஆப்ஜெக்ட் எப்போவுமே மிரருக்கு ஃப்ரண்டில், அதாவது லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். ஸோ சைன் என்னவாக இருக்கும், நெகட்டிவ் சைன். ஸோ -20 சென்டிமீட்டர். ஸோ மிரர் ஈக்குவேஷன்ஸை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம், இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிக்கலாமா, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிக்கலாமா? அப்போ 1/v + 1/u = 1/f. நமக்கு என்ன தேவை, v, இமேஜோட பொசிஷன் தான் தேவை. அப்போ இமேஜ் இஸ் ஈக்குவல் டு 1/v இஸ் ஈக்குவல் டு ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா 1/f - 1/uன்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ எஃபோட வேல்யூ தெரியும், யூவோட வேல்யூ தெரியும். ரெண்டு வேல்யூ என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா எப்படி கிடைக்கும், 1/v இஸ் ஈக்குவல் டு -20 - 15/300. ஓகேங்களா? அப்போ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லி வந்துருங்களா, -20 + 15 இஸ் ஈக்குவல் டு -5/300. அப்போ எப்படி எழுதிக்கலாம், -1/60. அப்போது இமேஜோட பொசிஷன் எங்கே இருக்குது, -60 சென்டிமீட்டர் தொலைவில். ஓகேங்களா? அப்போ -60 அப்படின்னா லென்ஸுக்கு பிஹைண்டாக, முன்னாடி, அதாவது மிரருக்கு முன்னாடி இருக்கும். ஓகேங்களா? ஸோ த ஸ்க்ரீன் இஸ் டு பி பிளேஸ் அட் அ டிஸ்டன்ஸ் 60 சென்டிமீட்டர் டு தி லெஃப்ட் ஆஃப் தி கான்கேவ் மிரர். அப்போ கான்கேவ் மிரருக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் 60 சென்டிமீட்டர் என்ன கிடைக்கும், நமக்கு ஷார்ப் இமேஜஸ் கிடைக்கும். ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இமேஜஸோட நேச்சுரல் எப்படி இருக்கும் அப்படிமா கேட்டிருக்காங்க. நேச்சர் ஆஃப் தி இமேஜ் சொல்லி கேட்டிருக்குங்களா? ஸோ என்ன பண்ணிக்கலாம், நேச்சர் ஆஃப் தி இமேஜ் அப்படின்னா நமக்கு மேக்னிஃபிகேஷன்ஸை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நேச்சர் சொல்லிக்கலாம். அப்போ மேக்னிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி படிச்சிருக்கோம், m is equal to h' சொல்லி படிச்சிருக்கோமா? இல்லை அப்படின்னா -v/u. ஸோ நமக்கு v-ஓட வேல்யூ தெரியும், u-ஓட வேல்யூ தெரியும். அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், மேக்னிஃபிகேஷனை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ரைட். அப்போது m is equal to h' is equal to தென் v-ஓட வேல்யூவோட கொடுத்துருக்கோம் -60. u இமேஜோட இமேஜ் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 சென்டிமீட்டர். அப்போ -20. அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும், 3. மைனஸ் கேன்சல், இந்த மைனஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா -3. அப்போ மேக்னிஃபிகேஷன் என்ன இருக்குது, 3 டைம்ஸாக இருக்குது. இப்போ இதில் நெகட்டிவ் சைன் ஒன்று இருக்குங்களா? அப்போ அந்த நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது, இமேஜ் வந்து இன்வெர்டட் பொசிஷன், அதாவது தலைகீழாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது. அஸ் த சைன் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் இஸ் நெகட்டிவ், த இமேஜ் இஸ் இன்வெர்டட். ரைட். அடுத்து இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா த மேக்னிடியூட் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் என்ன இருக்குது, 3. ஸோ த இமேஜ் இஸ் என்லார்ஜ் 3 டைம்ஸ். அப்போ ஆப்ஜெக்டை விட இமேஜோட சைஸ் 3 டைம்ஸ் என்ன மாதிரி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் as the image is formed to the left of the concave mirror. ஸோ கான்கேவ் மிரருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால த இமேஜஸ் என்னவாக இருக்கும், ரியலாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சதை நம்புகிறேன். ரைட். ஓகே, இந்த டாப்பிக்லேருந்து எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃபைன் லேட்டரல் ஆர் ட்ரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன்ஸ் அப்படி மாதிரி சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.